ஹாய் நண்பா, சிபிஐ அதாவது அரசு வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மொத்தமா ஒரு 350 காலியிடங்கள் வந்திருக்கு. எல்லாமே வங்கி அதிகாரி வேலை வாய்ப்பு தான். ஆன்லைனோட அப்ளிகேஷன் தான் பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடணும். முழு தகவல் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் கூட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க் தான், ஒரு அரசு வங்கி தான். தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரெகுலர் பேசிஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல இல்லைன்னா மார்ச் மந்த்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கூட இருக்கு. மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் மந்த்ல உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். நாடு முழுவதும் 350 காலியிடங்கள் வந்திருக்கு. நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வழியாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கிளைகள்ல வேலை வாய்ப்புங்க. இருக்கக்கூடிய காலியிடங்கள வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுல அதிகப்படியான காலியிடங்கள் மார்க்கெட்டிங் ஆபீசர் அப்படிங்கிற இந்த ஜாப் ரோல்ல இருக்கு. 300 காலியிடங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆபீசர்ல 50 காலியிடங்கள் மட்டும்தான் இருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் ஆபீசர் ஜாபுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸை செக் பண்ணிடலாம். இந்த மார்க்கெட்டிங் ஆபீசர் ஜாப் வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1 கேட்டகரியில வருது. இந்த ஜாபுக்கு ஃபுல் டைம் கிராஜுவேஷன், அதாவது எனி டிகிரி படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 2 இயர்ஸ் நீங்க ஃபுல் டைமா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA படிச்சிருக்கணும். இல்லனா PGDBM கோர்ஸ் முடிச்சிருந்தாலோ ஆர் PGDBA கோர்ஸ் முடிச்சிருந்தாலோ PGBM முடிச்சிருந்தாலோ இல்ல போஸ்ட் கிராஜுவேட்ல டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்துலயுமே மேஜர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல இருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 2 வருடங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் டொமைன்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பேங்கிங்குள்ள குறிப்பா மார்க்கெட்டிங் டொமைன்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி மார்க்கெட்டிங் டொமைன்ல அட்லீஸ்ட் 1 இயர் நீங்க கண்டினியூஸா மார்க்கெட்டிங் டொமைன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 22 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆபீசர் ஜாபுக்கு எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. சர்டிபிகேட் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆபரேஷன்ல மேண்டேட்டரியா கேட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி குறைந்தது 5 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ட்ரேட் பினான்ஸ்ல இல்லைன்னா ஃபாரெக்ஸ் ஆபரேஷன்ல வேணும். இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கும் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது. மார்க்கெட்டிங் ஆபீசர் குறைந்தது 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. எங்கனாலும் இருக்கலாம். நம்ம தமிழகத்திலயும் உங்களுக்கு எங்கனாலும் வேலை வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா SC/STக்கு 5 இயர்ஸ் இருக்கு, OBCக்கு 3 இயர்ஸ் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மென் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 வருடங்கள் போட்டிருக்காங்க. இந்த முதல் 2 வருடம், அதாவது நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து 2 வருடங்கள் உங்களுடைய நன்னடத்தை வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகும். சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆபீசர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 கேட்டகரியில உங்களுக்கு பேஸ் ஸ்கேல் எல்லாமே கிடைக்கும். 48,450 ரூபாய் பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி 20,000 ரூபாய் அலவன்ஸ் போட்டாலுமே மாத சம்பளமாக நீங்க ஒரு 70,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இதுல அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆபீசர் வந்து சீனியர் மேனேஜர் கேட்டகரியில வர்றதுனால பேசிக் பே 85,000 ரூபாய் அலவன்ஸ் சேர்த்து 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே நீங்க ஏர்ன் பண்ணலாம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதாவது சென்டர் பேஸ் பண்ண ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்க கிளியர் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கூட வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ்ல ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பேங்கிங்ல, பிரசன்ட் எக்கனாமிக் சினாரியோல, ஜெனரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்கறாங்க. மொத்தமா 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம் இருக்கு. இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ராங் ஆன்சர் கிடையாது. எல்லா கொஸ்டினுக்குமே நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். எக்ஸாம் சென்டர் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல குறிப்பிட்ட சில இடங்கள், அதாவது சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர்
இந்த மாதிரி ஒரு 5 இடத்துல மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்ல வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை 70% வந்து வெயிட்டேஜ் பாக்குறாங்க. அண்ட் அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூல ஒரு வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை 30% வெயிட்டேஜ் பாக்குறாங்க. டோட்டலா யார் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்றாங்களோ அதை பொறுத்து இந்த ஒரு அரசு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ற எல்லா பெண்களுக்கும் 175 ரூபா மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்க. இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you bye. ஹாய் நண்பா. CBI அதாவது அரசு வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மொத்தமா ஒரு 350 காலியிடங்கள் வந்திருக்கு. எல்லாமே வங்கி அதிகாரி வேலை வாய்ப்பு தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடணும். முழு தகவல் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க.